சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, ரோகண வண்டார் அவர்களினாலே கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணையை உண்மையாக வரவேற்கின்றோம். உண்மையாக விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவர்கள். இந்த நாட்டுக்காக பாடுபட்டு இந்த நாட்டில் உள்ள மக்கள் பசி இல்லாமல் வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்து தங்களது உயிரை அர்ப்பணித்து தியாகம் செய்கின்றவர்களாக விவசாயிகள் காணப்படுகின்றார்கள். அந்த வகையிலே விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த நாட்டின் அரசுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் கடந்த ஒவ்வொரு காலங்களிலும் விவசாயிகள் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல நட்டங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இந்த நட்டத்தினாலே தங்களது உயிர்களை கூட மாய்த்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற விவசாயத்தினாலே ஏற்படுகின்ற நட்டத்தை ஈடு செய்வதற்கான வழிவகைகளை இருக்கின்ற அரசு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, கடந்த காலபோகத்தில் கூட விவசாயிகள் வெள்ளத்தினாலே மிகவும் பாதிப்புற்ற நிலையிலே அவர்கள் காணப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கான அந்த நட்டஈட்டு தொகை, காப்புறுதி தொகையானது சரியான முறையிலே வழங்கப்படவில்லை. அவர்களுக்குரிய அந்த கொடுப்பனவானது முற்றுமுழுதுமாக வழங்கப்படவில்லை. தனியே அந்த ஏற்பட்ட இழப்புகள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேறு இழப்புகளும் அதனால் சம்பந்தப்பட்ட இழப்புகளும் அவர்களுக்கு ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. விசேடமாக விவசாயிகள் தங்களது இளமை பருவத்திலே பராயத்திலே அவர்கள் கூடுதலாக சேற்றிலே நின்று இந்த விவசாய வேலைகளை செய்து அவர்கள் இந்த நாட்டுக்காக உழைத்து இந்த நாட்டின் மக்களின் பசியை போக்குகின்றவர்கள். அவர்களது கடைசி காலத்திலே இறுதி காலத்திலே அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் வீட்டிலே முடங்கி கிடக்கின்ற அந்த சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் அப்படி இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள், அவர்களுக்காக அவர்கள் அந்த முடங்கி கிடக்கின்ற நேரம், அவர்கள் வயதான காலத்திலே அவர்களுக்கான சிறந்த ஒரு காப்புறுதி திட்டத்தை, ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவசமாக நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் வேறு நாடுகளிலே, மேலத்தைய நாடுகளிலே கூடுதலாக விவசாயிகளை பாதுகாப்பதிலே தான் கூடுதலான கவனத்தை இந்த நாடுகள் செலுத்துகின்றன. அது மட்டுமல்ல, அவர்கள் விவசாய ரீதியாக கடன்களை பெறுகின்ற பொழுது அந்த கடன்களுக்கான வட்டி என்பது அதிகமாக காணப்படுகின்றது. இந்த நுண்கடன் மைக்ரோ கிரெடிட் நிறுவனங்கள், சில நிறுவனங்கள், நுண்கடன் திட்ட நிறுவனங்கள் கூடுதலாக விவசாயிகளுக்கு கூடுதலான அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடன்களை வழங்கி மீட்டர் வட்டியை வழங்கி அவர்களுக்கு அந்த விவசாயத்தில் இழப்பீடு ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்களுக்கு இருக்கின்ற சொத்துக்களை, நிலங்களை விற்கின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இந்த வகையிலே அவர்கள் அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு உரிய நெல்லின் விலையை சரியான நேரத்திலே வழங்க வேண்டும். அதேபோல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புக்கு, விவசாயத்தில் ஏற்படுகின்ற பயிர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அவர்களுக்கு உரிய நேரத்திலே அந்த காப்புறுதியை, அந்த நட்டஈட்டு தொகையை வழங்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வெறுமனே இந்த தங்களது தியாக மனப்பான்மையோடு செய்கின்றவர்களை இந்த நாடு அவர்களை கைதூக்கி அவர்களை போற்ற வேண்டியவர்களாயிருக்கின்றார்கள். சரியான நேரத்திலே நெல்லின் விலையை சரியான நேரத்திலே, உரிய நேரத்திலே செய்கின்ற பொழுதுதான் அந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற கூடுதலான விவசாயிகள் மிகவும் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். அவர்களை இந்த அரசு, அவர்களை மட்டுமல்லாமல் இந்த நாட்டின் இருக்கின்ற ஒவ்வொரு விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.